சுங்க கட்டணம் செலுத்த பணம் இல்லாததால் சுங்க கட்டணத்திற்கு பதிலாக ஓட்டுநரின் தங்க மோதிரத்தை பறித்த சுங்க ஊழியர்களுடைய செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுங்க கட்டணம் செலுத்த பணம் இல்லாததால் ஓட்டுநரின் தங்க மோதிரத்தை சுங்கச்சாவடி ஊழியர்கள் பறித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூரை எடுத்த சிஜார்சி சுங்கச்சாவடியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நேற்று இரவு ஸ்கார்பியோ வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவர் அந்த சுங்கச்சாவடியை கடந்து சென்ற போது அவருடைய பாஸ்டாகில் பணம் இல்லாத சுமார் 350 ரூபாயை பணமாக செலுத்துமாறு சுங்க கட்டண ஊழியர்கள் தெரிவித்ததாகவும், அதற்கு அந்த ஸ்கார்பியோடைய ஓட்டுநர் தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்ததால், உங்களிடம் பணம் இல்லை என்றால் கையில் இருக்கக்கூடிய தங்க மோதிரத்தை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என கூறி அவருடைய விரலில் இருந்த தங்க மோதிரத்தை பறித்துக் கொண்டு அதன் பிறகு அவருடைய வாகனத்தை செல்ல அனுமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அந்த ஸ்கார்பியோனுடைய ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர்களின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. மேலும் காவல்துறையினுடைய தலையீட்டை தொடர்ந்து அந்த ஓட்டுநரிடமிருந்து பறிக்கப்பட்ட தங்க மோதிரம் அவருக்கு மீண்டும் திருப்பி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சுங்கச்சாவடி ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அவரிடம் பாஸ்டாகே இல்லை என்றும் அவரிடம் சுங்க கட்டணத்தை செலுத்துமாறு தாங்கள் கோரியதற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று அவர் தெரிவித்ததாகவும், அப்படி இல்லை என்றால் வரிசையில் பல வாகனங்கள் நிற்கின்றன, காலதாமதம் ஏற்படுகிறது, நீங்கள் உங்கள் அடையாள அட்டையை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சுங்க கட்டண ஊழியர்கள் தெரிவித்ததாகவும், ஆனால் அடையாள அட்டையை கொடுப்பதற்கு பதிலாக அந்த ஓட்டுநரே தன்னிடம் இருந்த அந்த தங்க மோதிரத்தை வலுக்கட்டாயமாக கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றதாகவும், தங்கள் மீது போலியான புகாரை அளித்திருப்பதாக சுங்க சாவடியினுடைய துணை மேலாளர் நிதின் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த ஓட்டுநரை தாங்கள் அடித்ததாகவும் தங்கள் மீது போலியான வழக்கு பதிவு செய்திருப்பதாக சுங்க கட்டண ஊழியர்கள் மற்றும் மேலாளர் நிதின் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு காவல்துறை துணை போவதாகவும், அவர்கள் செய்த தவறை காவல்துறை மூடி மறைக்க முயற்சி மேற்கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டும் கூட எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் எது உண்மை எது பொய் என்பது தெரியவில்லை. இரு தரப்பும் இருவேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். இருப்பினும் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு இது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.